இந்த நாட்டில முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போர் பிரகடனத்தை ஆளுகின்ற பாஜக மத்திய அரசாங்கம் இப்பொழுது அறிவித்து உள்ளது. இந்த நாட்டில அனைத்து மக்களுக்கும் பொதுவான கிரிமினல் சட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் சார்ந்த மதங்களுக்கு ஏற்ப தனியாக சில சிவில் சட்டங்கள் எல்லா மதத்தவருக்கும் இருக்குது. அதுபோல முஸ்லிம்களுக்கு என்றும் முஸ்லிம் தனியார் சட்டம் என்கின்ற ஒன்றும் இருக்கின்றது. இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தில் நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நம்முடைய திருமணங்கள், விவாகரத்துகள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரியான ஒன்று ரெண்டு விஷயங்களை தான் இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தின் வாயிலாக நாம பெற்று வருகின்றோம். இந்த நிலையில ஒரு வழக்கு தலாக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் வருகின்றது. உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திடத்துல ஒரு கிளாரிபிகேஷன் பண்றான். என்ன கேட்கிறான்? இஸ்லாமிய சட்டத்திற்குள் நுழைவது முஸ்லிம்களின் உரிமையை பறிப்பதாக ஆகுமா என்று மத்திய அரசு பரிந்துரையை உச்ச நீதிமன்றம் கேட்குது. இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள நுழைஞ்சா அது முஸ்லிம்களுடைய உரிமையை பறிப்பதாக ஆகுமான? பறிப்பதாகத்தானே ஆகும். இதை என்ன செய்யறான்? மத்திய அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு பரிந்துரையாக வைக்கிறான். இதுதான் நேரம் என்று கரெக்டாக காத்திருந்த இந்த பாஜக அரசு என்ன செய்யறான்? முத்தலாக் என்பது சமூகத்துக்கு எதிரானது, இது பெண்களுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடியது. எனவே இந்த இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய இந்த விவாகரத்து சட்டத்தை தள்ளுபடி செய்யணும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பதில் மனுவை போடுகின்றான். பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கின்றது, பெண்களுடைய சுயமரியாதையை இது குலைக்கக்கூடிய வகையில் இருக்கு என்று சொல்வதற்கு இவனுக்கு ஏதாவது திராணி இருக்குதா? இவனுக்கு என்ன அருகதை இருக்கு? இவனுக்கு குஜராத்தில் முசாபர் நகரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்களை கருவறுத்தவர்கள் இவர்கள், ஆயிரக்கணக்கான பெண்களுடைய கற்புகளை சூறையாடியவர்கள் இவர்கள். பெண்களுடைய சுயமரியாதையை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவன் என்ன செய்யறான்? இதை காரணமாக சொல்லி பதில் மனுவை போடக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த முத்தலாக் என்பது இஸ்லாமிய அடிப்படை சட்டத்துக்கு முதல்ல எதிரானது. தலாக் 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 என்று சொன்னால் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு பிரிந்து விடும் என்ற இந்த சட்டம் என்பது இது மதகுகள் மூலியமாக இந்த முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தில் வச்சிருக்கிறாங்க. இதை நாமும் எதிர்க்கிறோம். அதை யோகபித்த முஸ்லிம்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த முத்தலாக் முறையை அதை விடுத்து இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய சரியான முறையில் இந்த தலாக் சட்டத்தை கொண்டு வரணும். சவுதியிலேயோ எகிப்திலோ போன்ற நாடுகளில் இது மாதிரியான முத்தலாக் சட்டம் அங்கீகாரத்தில் இல்ல என்பதை எல்லாம் மேற்கொட்டி பலமுறை நாம இதற்குண்டான விளக்கங்களை எல்லாம் நாம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த விவாகரத்து சட்டத்தை ஒட்டுமொத்தமாக அவங்க நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையில் மத்திய அரசாங்கம் செயல்படக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இதை நீக்கிவிட்டால் என்ன ஆகும்? சாதாரணமாக அந்த பெண்கள் ஒரு விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிற மதத்தில் இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்துவ பெண்கள் கோர்ட்டுக்கு படியேறி அலைகிறாங்களே. ஒரு கணவனோடு வாழ விருப்பமில்லை என்று சொன்னால் அவங்க கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பல ஆண்டுகள் கழிச்சு அந்த கணவனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை பந்தத்தை முறிக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த விவாகரத்து பந்தத்தை முறிப்பதற்கு உண்டான கால அவகாசம் சட்டப்பூர்வமாக கடுமையாக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஒரு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு பிரிவது என்பது சிரமமாக ஆக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் இந்த கணவன் என்ன செய்யறான்? கள்ளத்தனமா வேறொரு பொண்ணோடு தொடர்பு வைக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனைவி வேறு ஒருத்தனை விரும்பிட்டான்னு சொன்னா இந்த கணவனை கள்ள தூக்கி போட்டு கொல்லக்கூடிய காட்சிகளை பத்திரிகைகளை பார்க்கிறோம். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கோர்ட்டினுடைய படியை ஏறி வாழ்க்கையை தொலைத்து விட்ட மனிதர்கள் வெறுத்து போய் என்ன செய்யறான்? சின்ன வீடு என்று செட்டப் செய்து கொண்டு அவளோட குடும்பம் நடத்தக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அறிவுக்கு பொருந்தாத இந்த சட்ட நிலையில் இருந்த மாதிரி இஸ்லாம் என்ன செய்யுது? ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனையோ இரு தரப்புலையும் சொல்லுது. கணவன் செய்தால் அது விவாகரத்து தலாக், பெண் செய்தால் அதுக்கு குலாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தருகின்றது. இந்த உரிமையை பறிக்கக்கூடிய வேலையில மத்திய அரசாங்கம் ஈடுபடுகின்றது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஏன்? பொது சிவில் சட்டம் என்பது முஸ்லிம்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது எல்லா சமுதாயத்து மக்களும் இது போன்ற தனி சட்டங்கள் அவர்களுக்கு என்று இருக்கு. ஒரு சிங்கு இருக்கிறான்னு சொன்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிங்கு இருக்கிறார்ல, அவர் தனியாக ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்குது. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ஒன்று கூடுவது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்று சட்டம் எழுதி வச்சிருக்கிறான். ஆனா ஒரு சிங்கு இந்த மாதிரி கத்தி வச்சிருக்கலாமான்னு சொன்னா கூடலாம்.
அவருக்கு அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவின்படி அவர் ஆயுதம் வைத்துக் கொள்வது தவறில்லை. ஏன்? அது அவருடைய மத சடங்கு. ராணுவத்தில் அந்த ராணுவத்தினுடைய சீருடையை தான் எல்லாரும் போடணும். ஆனா ஒரு சிங்கு என்ன செஞ்சுப்பாரு, தலையில டர்பன் கட்டிப்பாரு. இந்த டர்பனை கரெக்டா சொல்லி நீங்க சிங்க சொன்னீங்க, பஞ்சாப் தனி நாடா போயிடும். ஏன் மத சுதந்திரத்துக்குள்ள நீ எப்படா தலையிடுவ என்று அவங்க கொடி பிடிப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி நம்ம சகோதர இந்து மக்களுக்கு அவருடைய குடும்பத்தில் அந்த வாரிசு உரிமைகளுக்கு அவர்களுக்கு என்று தனி சட்டம். கூட்டு குடும்பத்தில் இருந்தா அதுக்கு என்ன, அவர்களுக்கு செய்யக்கூடிய வரி விதிப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். அவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாமே இந்த தனியார் சட்டத்தின் கீழே வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இது மாதிரி அனைத்து சமுதாய மக்களுமே இதுல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. இவன் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணா அம்மனமா நடக்க விடுறான். மதத்தினுடைய பெயரால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் அம்மனமாக நடக்கிறாங்க. AK-47 போலீஸை வச்சுக்கிட்டு அதுக்கு பாதுகாப்போட போறான். இந்த நாட்டில் அம்மனமாக அலைகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா? அம்மனம் அவுத்து விட்டு போக முடியுமா? போக நாட்டினுடைய சட்டத்தில் இடம் இல்ல. ஆனால் குறிப்பிட்ட மதத்தினுடைய பெயரால் அவர் அம்மனமாக போவார் என்று சொன்னால் அதற்கு நாங்க போலீஸ்ல பாதுகாப்பு தருவோம் சொல்றாங்களே. இதன் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா இதை நீக்க முடியுமா? ரெண்டாவது என்ன, அகோரின்னு சொல்லிக்கிட்டு அவன் மனுஷனுடைய கரையை பிடிச்சி தின்னுட்டு இருக்கான். அப்ப இந்த பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வந்தால் இந்த சாமியார்கள் அகோரிகள் என்ற பேர்ல மனுஷனுடைய கரையை தின்றாங்களே, அதை உன்னால தடுக்க முடியுமா? அவ்வளவு ஏங்க, ஒரு யானையை பிடிச்சிட்டு வந்து நாமம் போடுறதுல பஞ்சாயத்து வந்துருச்சு. வடகிழ தென்கிழன்னு சொல்லி பிரச்சனை சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் யானைக்கு இப்படி போறதான்னு சொல்லி பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தை கோர்ட்டால தீர்க்க முடியலையே. அப்ப இந்த பொது சிவில் சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல. பலதரப்பட்ட சமுதாய மக்கள், பல மதங்களை சார்ந்த மக்கள், பல கலாச்சாரத்தை பின்பற்ற மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில ஒரு தனி சட்டங்களை வைத்திருக்கின்ற காரணத்தினாலதான் நாடு நாடா இருக்கு. அரசியல் சாசனத்துடைய 44வது பிரிவு சொல்லுதான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் என்று கொள்கை விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று அவங்க சொல்றாங்களே, அதே சட்டத்தை சொல்லுது இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய 343வது பிரிவு சொல்லுது. எத்தனை பேர் செத்தான் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு? பல மொழிகள் பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் மொழி வாரியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் கொள்கை விளக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறான். அதை நீ அமுல்படுத்தினா நாடு நாடாக இருக்காது என்ற காரணத்தை காட்டி நீ இந்த இந்தி மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க தயாரா இல்லையே என்று சொன்னால், அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கு தான் சட்டம். மனுஷன் இந்த உலகத்தில் அமைதியா வாழ்வதற்கு தான் சட்டம். எந்த சட்டம் இந்த நாட்டில் அமைதியை கெடுக்குமோ அந்த ஒரு சட்டத்தை நாம நடைமுறைப்படுத்த தேவையில்லை என்கின்ற கருத்துக்களை எல்லாம் மையமாக வைத்துக் கொண்டு கொள்கை விளக்கத்தில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயத்தை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அவனே எழுதி வச்சிருக்கான். கொள்கை விளக்கம் என்பது அது ஒரு கருத்து, அவ்வளவுதான். இதை சட்டமாக ஏற்ற சொல்லி உத்தரவிடுவதற்கு எந்த நீதிமன்றத்துக்குமே அதிகாரம் இல்லை என்று அவனே எழுதி வச்சிருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் கருத்திலே கொண்டு ஆளுகின்ற பாஜக அரசாங்கம் RSS மூளையாக செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவினுடைய அமைதியும் இந்தியாவினுடைய மாண்பும் இந்தியாவுடைய இறையாண்மையும் கெடாத வண்ணம் அனைத்து தரப்பு மக்களும் அமைதியான முறையில் இந்த நாட்டில் வாழ்வதற்குண்டான சட்ட வழிமுறைகளை ஆளுகின்ற அரசாங்கமும் உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்